Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோல்டை பற்றி அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. ஸோ கோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அரௌண்ட் $3,237 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட இந்திய மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,800 ஆல்மோஸ்ட் $8,770 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $9,000 வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு. இப்போ நெக்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய அச்சம் என்னன்னா, இது எங்க போய் முடியும்? இல்ல இறங்குமா? இதுக்கப்புறம் நான் வாங்கலாமா? இல்ல இன்னும் ஏறிட்டே தான் போமா? இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அத தான் பார்க்க போறோம். இப்போ கோல்டோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ப்ரீவியஸா லாஸ்ட் வீடியோ போடும்போதே நம்ம இந்த லெவல ஏற்கனவே பிரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் லெவல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த 2956 ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கும்ன்றத சொல்லியிருந்தோம். அத பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இது, இல்ல பிரேக் ஆக முடியல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா மேல போய்டும்ன்றத நம்ம ஏற்கனவே வீடியோலயே சொல்லியிருந்தோம். நீங்க அத விடாம பாருங்க. ஸோ இப்போ அதே மாரி மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லெவல்ஸ் அடுத்தது எங்க போகும்னா கோல்ட். ஸோ இத பார்த்தீங்கன்னாலே தெரியும். எக்ஸாக்ட்டா கோல்டு என்ன ஆயிடுச்சு 60% ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு மேல போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் எங்கன்றது பார்த்துருவோம். ஸோ முதல் லெவல் அரவுண்ட் நெக்ஸ்ட் 3,300 முடிச்சிட்ட பிறகு அடுத்தது 3,500. ஸோ கோல்டோட அடுத்தடுத்த லெவல்ஸ் எங்க இருக்குன்னா, முதல்ல வந்து $3,300 அண்ட் அதுக்கு அடுத்தது $3,500 தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மேஜர் லெவல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 3,300ன்றது கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 கிராஸ் ஆகிடும். 3,500 போகும்போது 9,400 9,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ கோல்டோட அடுத்த லெவல் இப்போ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இது எப்படி இறங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஏறிச்சு பார்த்தீங்களா, இந்த ஏற்றத்துக்கான கரெக்ஷன் கொடுக்கலாமே தவிர, பட் ஓவரால் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், திருப்பி போய் அந்த வீடியோவும் பாருங்கள், கிளியராக சொல்லியிருப்பேன். லாங் டேர்ம் கோல்டு இஸ் இன் அ பை ட்ரெண்ட். இதுக்கப்புறம் கோல்டு மேலே ஏறிக்கிட்டே தான் போகும். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சைனா யூஎஸ் டீல் போட்டாலும் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனாவும் யூஎஸும் ஒரு டீலுக்கு வராங்க, சமரச பேச்சுக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் திருப்பி கோல்டு கொஞ்சம் கம்மியாகும். எவ்வளோ கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நீங்கள் நினைக்கிற மாதிரி 40,000 சவரன் 50,000 சவரன்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் இந்த 5,000 திருப்பி வரும் 6,000 வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. மிஞ்சி போனால் ஒரு $300 400 வந்து உங்களுக்கு கிராமுக்கு கம்மியாகலாம் தவிர, பட் மார்க்கெட் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. We can expect a correction of $100 to $150 $200 max. அப்போ இப்போ 3,200 இருக்குன்னா மறுபடியும் ஒரு 3,100 3,050 இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாமே தவிர ஓவராலாக இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாமானிய மக்களால் இப்போ கோல்டு வந்து நெக்ஸ்ட்டு 1 கிராம் கோல்டு வாங்கினா 9,000 9,500 கொடுத்து இனிமேல் சேவிங்ஸுன்றது ரெகுலராக வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சில்வர். இப்போ சில்வர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். மார்க்கெட் $32 தான் இருக்குது. ஸோ நம்ம அது கோல்டு பார்க்கும்போது 3,000 தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் சில்வர் பார்த்தீங்கன்னா வெறும் $32 தான் இருக்குது. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் கோல்டு இஸ் அ ப்ரெஷியஸ் மெட்டல். இத்தனை வருஷமாக காலகாலமாக எல்லாருமே கோல்டு சேமிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ சில்வருக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் சில்வர் யூஸ் பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி கோல்டு அளவுக்கு சில்வருக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் இந்த சிச்சுவேஷன் மாறப்போகுது, கண்டிப்பாக மாறும். இன்னும் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சில்வர் இஸ் கோயிங் டு பி அ பூம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட மார்க்கெட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு தான் போகும். இப்போ நீங்கள் ஒரு ரியாலிட்டி எடுத்து பாருங்களேன். முன்னாடிலாம் ஒரு குழந்தை பிறகுது, இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னா முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு ரிங்கோ இல்லை ஒரு செயினோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் கூட ஒரு நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிட்டு போடும்போது ஒரு கிராமோ 1/2 கிராமோ என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு ஒரு 1/2 கிராம் மோதிரம் 1 கிராம் போடும். இப்போ அதுவே வந்து உங்களுக்கு $10,000 போயிடுச்சுன்னா எல்லாருமே அதை அஃபோர்ட் பண்ண முடியுன்றதை சொல்ல முடியாது. அப்போ நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எதை பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது சில்வருக்கு தான் வரப்போகுது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பெரிய சேஞ்சே வரப்போகுது. கூடிய சீக்கிரம் வரும்ன்றது எதிர்பார்த்துட்டு அனலிஸ்ட்டும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சில்வர் இஸ் அ வெரி அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ லாங் டர்ம். இப்போ நம்ம கோல்டை வாங்கி வைக்கிறோம் பார்த்தீங்களா நார்மலாக வீட்டுக்கு, அதே மாதிரி நீங்கள் ஸ்லோவாக சில்வரை வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு வந்து 9,000 10,000 போயிட்டு 10,000லேருந்து 20,000 30,000 50,000 ஆகுமானா ஆகாது, உடனே ஆகாது. ஆனால் சில்வர் இன்னைக்கு வெறும் 80 90 இருக்க சில்வர் நாளைக்கு $1,000 போகலான்னா போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் ப்ரைஸ் ரேஞ்ச். அப்போது டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சில்வர் அதிகமாகிடும். இன்னொன்று கோல்டு அளவுக்கு சில்வருக்கு இப்போ டிமாண்ட் இல்லை, ஆனால் ஃபியூச்சரில் டிமாண்ட் வரும். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, லாங் டேர்ம்
ஒரு விஷனோட பார்த்தீங்கன்னா சில்வர் இஸ் a வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ சில்வர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ $32 இருக்க சில்வர் இதுக்கு முன்னாடி ஹையே எவ்வளோ போயிட்டு வந்ததுன்னு பாருங்க. அரௌண்ட் அந்த 2009 கிரைசிஸ் அப்போலாம் சில்வர் எவ்வளோ போச்சுன்னா எக்ஸாக்ட்லி இட் வெண்ட் அப் டு $50. $50 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இருக்கிறதே $32. அப்போ இங்கேருந்து மறுபடியும் சில்வர் $50 போனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70-80% என்ன ஆகிடும், டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அதையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃபார் சில்வர். என்னன்னா இது நாளைக்கு இப்போ உடனே வீடியோ போட்டோடனே நாளைக்கே போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்கிறது இயர்ஸ் கணக்கில் ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துல சில்வரோட விலை எங்கேயோ ஷூட் அப் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம இது டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சில்வர் இன்னும் ஹையை உடைக்கல. இப்போ கோல்டு தான் உங்களுக்கு ஹையை பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்போ எல்லாருமே எதுக்கு ஷிஃப்ட் ஆவாங்கன்னா தே ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் கோல்டு. கோல்டு போகும்போது ஒரு சில பேர் சில்வருக்கும் போவாங்க. அதனால தான் அதுவும் ஒரு ரேலி பார்த்துட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து $34.86 வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் $32 அடுத்தது சில்வர் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இட் கேன் கோ அப் டு $34, ஆல்மோஸ்ட் $35. ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுனால் அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னு பாருங்களேன். சில்வருக்கான மேஜர் லெவல் வில் பி அரௌண்ட் $43. ஸோ கிட்டத்தட்ட $10 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இப்போ இருக்கிற சினாரியோலேருந்து $43 இஸ் 35%, நெக்ஸ்ட் வந்து 55%. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் மூவ் அப் டு 35% வரைக்கும் சில்வர் ஏறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஃபார் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். பட் இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு நீங்கள் வாங்குங்க. நான் சொல்கிறது டெரிவேட்டிவ்ஸில் வாங்குறீங்கன்னா. பட் நார்மல் சில்வர் நான் சொல்கிறது வந்து சில்வருக்கு பார்த்தீங்கன்னா 5 கிராம் காயின் 10 கிராம் காயின் அந்த மாதிரி கிராம்ஸ் ஆஃப் இல்லை பார்ஸ் 10 கிராம் பார்லாம் சில்வரில் வரும். அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி வச்சுக்கிட்டீங்க இட் வில் பி பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி சில்வர் ஃபார் அ லாங் டேர்ம். நீங்கள் கமாடிட்டிஸில் ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வீட்டில் வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதுக்கப்புறம் சில்வர் வாங்குறது இட் வில் பி அ பெட்டர் ஐடியா. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு லாங் டேர்ம் விஷனோட இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினெட்லி நீங்களும் ஒரு நாளைக்கு மார்க்கெட் ஏறிட்ட பிறகு வருத்தப்படுறதோட இப்போயே start acting quick, it will be a better future. All right, so I hope this video was useful and thank you very much for joining. Take care.